மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த காலவேளையில் இந்த சுருக்கமான சம்பவம், சில வசனங்களுக்குள்ளாக ஒரு சம்பவத்தை மத்தேயு இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த வார்த்தையை இன்னொருவனும் கூட சொல்லியிருந்தான். பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதனும் கூட தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லியிருந்தான். பாருங்கள், இந்த விஷயத்தில் தாவீதின் குமாரனே என்று அழைக்க காரணம் என்ன என்றால், ஒன்று, இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அவன் அறிந்திருந்தான் என்பதை நாம் காண முடியும். அன்றைக்கு பெரும்பாலும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்வதையே பெருமையாக நினைத்தார்கள். நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் என்றுதான் நினைத்தார்கள். ஆபிரகாமை பேசுவதில் அவர்களுக்கு ஒரு பெருமை. யோவான் ஸ்நானகன் கூட ஆபிரகாம் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ளாதிருங்கள், கர்த்தர் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுவார் என்று யோவான் கடிந்து கொள்கிறார். அந்த வகையில் இஸ்ரவேல் மனதில் இருந்ததான ஒரு வைராக்கியம், பெருமையும் என்னவென்றால், நாங்கள் ஆபிரகாமின் வம்சத்தில் உள்ளவர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்கிற அந்த ஒரு பெருமை, வைராக்கியம் இருந்தது. ஆனால் இந்த குருடர்களோ தாவீதின் குமாரன் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று, அவரும் தாவீதை போல யூத குலத்தை சார்ந்தவர், நானும் யூத குலத்தை சார்ந்தவன் என்று அடிப்படையில் அவர்கள் சொன்னார்களோ, இல்லை தாவீது வம்சத்தில் தான் மேசியா பிறப்பார் என்று அறிந்திருந்தார்களோ, எப்படி வேண்டுமானாலும் ஒருவேளை இருக்கலாம். தெளிவாக இங்கு சொல்லப்படாததினாலே நாம் யூகிக்க முடியும். காரணம், இந்த குருடர்கள் ஆலயத்தின் வெளியே ஒருவேளை இருந்திருக்கலாம். கண் தெரியாததினாலே பொதுவாக அவர்கள் அன்றைக்கு பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வழி அருகே உட்கார்ந்திருந்தார்கள், ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள், பிச்சை கயிறு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஜபாலயத்தின் உள்ளே கேட்ட வார்த்தைகளை வெளியிலே ஒரு காதும் ஆலயத்துக்குள்ளே ஒரு காதும் வைத்து சொல்லப்படும் வாசிக்கப்படும் வசனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். அங்கே வசனங்கள் காதுகளில் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்த வசனங்களை கூட ஒருவேளை கேட்டுக்க கூடும். அப்படியானால் மேசியா வருகிறார் என்று, இயேசு தாவீதின் குமாரன் என்று அவர்கள் அறிந்து கொண்டபடியே அவரை அழைக்கிறார்கள். கண் தெரிந்த பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும், கரைத்து குடித்த நியாயப்பிரமாணங்களை கரைத்து குடித்த வேதபாரகரும் கூட இயேசுவை தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ மனமற்றிருந்த நேரத்தில், ஆலயத்துக்கு வெளியே இருந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்ட செய்தியை வைத்து இயேசு மேசியா என்றும் தாவீதின் குமாரன் என்றும் விசுவாசிக்கும் அளவுக்கு அவர்கள் ஆலயத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். சில நேரங்களில் ஆலயத்துக்குள்ளே இருப்பவருடைய ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் கூட சத்தியத்தை பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு ஒழுங்காக வரக்கூடிய சகோதரியின் கணவர் ஆலயத்துக்கு வராமலே டிவியில் பார்த்ததை வைத்து கூட, உங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவராமே அப்படிப்பட்டவராமே என்று புகழ்கிறதை பார்க்க முடிகிறது அல்லவா? ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களை விட ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற கூட சத்தியத்தை கொஞ்சம் கூடுதலாக அறிந்திருக்க கூடும், வாய்ப்பு இருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே நாம் சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்தால் சத்தியத்தை கேட்க முடியாது. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், உங்க சத்தம் எங்க வீட்டுக்கு கேட்குது, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒருத்தர் சார் வெளியில பார்த்து என்னை விஷ் பண்ணி சொன்னார், உங்கள் சத்தம் நான் கேட்கிறேன், உங்கள் செய்தியை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவர்களும் கர்த்தரை அறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசித்தால் தேவன் அவர்களுக்கும் நன்மை செய்வார். ஆலயத்துக்குள்ளே இருப்பவர்களுக்கு தேவன் நன்மை செய்வது போலவே
ஆலயத்துக்கு வெளியே இருப்பவர்களுக்கும் தேவன் நன்மை செய்ய முடியும். அவர்களையும் அவர் நேசிக்கிறார் ஆண்டவர். எனவே ஆலய வாசலில் இருப்பவனும் கூட தாவீதின் குமாரனாகிய இயேசுவை அறிந்திருந்தான். இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு மனதோடு சொல்றாங்க, ஒருவர் அல்ல இருவரும் இணைந்தே சொல்றாங்க தாவீதின் குமாரனை. அப்படி என்றால் தற்செயலாக வந்த வார்த்தை அல்ல, ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசிக் கொண்டதுதான். ஏற்கனவே பேசிக்கொள்ளாமல் ஒன்று போல் ரெண்டு பேரும் பேசிவிட முடியாது. இதேட்சியாக வரக்கூடிய வார்த்தையா இருந்தால் ஒருவன் தாவீதின் குமாரனை என்று சொல்லியிருக்கக்கூடும், இன்னொருவன் ஆபிரகாமின் குமாரனை என்று சொல்லியிருக்கக்கூடும். ஒருவர் ஐயா அப்பா இருக்கலாம், ஐயா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆண்டவரே இருக்கலாம், வேற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். ரெண்டு பேரும் சொல்லி வைத்தது போல அவர்கள் கூப்பிட காரணம் ஏற்கனவே அவரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தாவீதின் குமார் என்று பேசி இருக்கிறார்கள் என்றுதான் பொறுத்து. இந்த கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து கண்டுகொள்ளவில்லை, காணாதவராக போய்கொண்டே இருக்கிறார். அவர் வீட்டுக்கு போன போது அந்த வீட்டுக்குள்ளே இவர்கள் போய் நிற்கிறார்கள். இயேசு தானாக அவர்களை பார்த்து, எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறார் என்று இயேசு தான் கேட்கிறார். இயேசுவை பின்பற்றினார்கள். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய இயேசுவின் பின்னே போனார்கள். ரெண்டு பேரும் குருடர், தனியாக நடப்பது கடினம், அவர்கள் பார்வை இல்லாமல் தொடர்ந்து போவது சிரமம், அவர்களை பலர் தடை செய்திருக்கக்கூடும். பர்த்திமேயு குருடனை போல சத்தம் போடாத அமைதலாயிரு என்று சிலர் திட்டிருக்கக்கூடும், அல்லது அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடும், யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம் இருக்கக்கூடும். இயேசுவோடு வேகமாக இணையாக நடக்க முடியாது. பார்வை உள்ள பலரும் நடப்பது போலவே பார்வையற்றவர்கள் அவங்க கூட சேர்ந்து இணையாக அவர்கள் வேகத்துக்கு நடந்து விட முடியாது. ஆனாலும் அவர்கள் பின்னே போனார்கள், அவர்களோடு இணைந்து போனார்கள். இயேசு வீடு வரைக்கும் போனார்கள். இயேசுவுக்கு வீடு ஒன்றும் இல்லை, அவர் யாருடைய வீட்டுக்கோ போனார். அந்த வீட்டுக்குள்ளே போகும் வரை தொடர்ந்தார்கள். பாருங்கள், இதுவரை அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. இவர்களுடைய வார்த்தைகளையும் இயேசு கவனிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் அவர் மேல் உள்ள விசுவாசம் அவர்களை சோர்ந்து போக பண்ணவில்லை. அவர்கள் அவரை பின்பற்றி போகும் அளவுக்கு அவர்கள் விசுவாசம் பெருக்கத்தில் இருந்தது. ஏதோ அற்புதம் நடந்ததினால் பின்பற்றவில்லை. இயேசு அற்புதம் செய்த பிறகு சிலர் அவரை பின்பற்றி இருக்கிறார்கள். காரணம், இயேசு நன்மை செய்தாரே என்று நன்றி உணர்வோடு இயேசுவின் பின்னாடி நடந்து போனது உண்டு. சிலரும் கேட்டார்கள், நான் உண்மை பின்பற்றி வர எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்டார்கள். அற்புதம் நடந்ததால இயேசுவை பின்பற்ற விரும்பின பலர் உண்டு. ஆனால் அற்புதம் நடக்காமலே இயேசுவை பின்பற்றி போன ரெண்டு குருடர்கள். அன்பானவர்கள், இதை கவனிக்க வேண்டும். இன்னும் எதுவும் நடக்கவில்லை. இவர்கள் நினைத்தது போல் நடக்கல. இவங்க விரும்பினது ஒண்ணுமே இல்லை. சரி, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லிவிட்டும் போகவில்லை. வாங்க பார்க்கலாம், வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவும் இல்லை. இவங்களை கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் போகிறார். ஆனாலும் இவர்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்தாலும் பரவாயில்லை, அவர் தாவீதின் குமாரன், அவர் நிச்சயம் எனக்கு செய்வார். ஆண்டவர் அவரிடத்தில் போனால் அவர் கைவிட மாட்டார், அவரை நம்மை நிச்சயமாய் குணமாக்குவார் என்று இருவரும் அவரை பின்பற்றினார்கள். அவரை பின்பற்றுவதில் சோர்ந்து போகவில்லை. இந்த மனிதனை பேசும்போது இன்னொரு பெண்ணையும் பேசாமல் இருக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? கானானிய ஸ்திரீ, வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன் மகளுக்காக மன்றாடுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு ஏந்தி வேறொருக்கு வரவில்லை என்கிறார். அவர் அவளை பார்த்து அற்பமாய் பேசுகிறது போல இருக்கிறது. பிள்ளைகளுக்குரியது நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது என்று சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே அவர் எதுவும் அவள் பேசுவதை கண்டுகொள்ளாமலும் இருந்தார். அவர் சொல்லிட்ட ஒரே வார்த்தை, நீ நாய்க்குட்டின்னு சொன்னாலும் பேய்க்குட்டினாலும் சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் இங்கிருந்து போகிற மாதிரி இல்லை, உங்கள் காலடியிலே படுத்துக்கிறேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கடினமாக இல்லை, நீர் சொல்லுவதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இல்லை, நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆண்டவரே, என் மகள் குணமடைய வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, அதற்காக என்ன வேண்டுமானால் சகித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் சோர்ந்து போய் நான் ஓடிவிட மாட்டேன், காரணம் எனக்கு உதவி செய்ய உமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்ற அடிப்படையில் அங்கே நிற்கிறாள். இயேசு பார்த்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் பெரியது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பின்பற்றுவதில் சோர்வு இருக்கக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் உண்மையான விசுவாசம். இயேசுவை பின்பற்றுவதில் ஒரு நாள் சோர்ந்து போகாதிருங்கள். அன்பானவர்களே, எத்தனை தடைகள் வரட்டுமே நான் அவரை பின்பற்றுவேன். இயேசு என்னை தொடும் வரை
அவர் எனக்கு அற்புதம் செய்கிறவரை நான் தொடர்ந்து பின்பற்றி செல்வேன் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கட்டும். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு இதுதான் செய்தி. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவங்க சொன்னாங்க ஆம் என்றார்கள். அவங்கள கண்களை தொட்டு இயேசு குணமாக்கினார். ஆண்டவர் சொல்றார், இதை ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள், அறிவிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வேலை வராமல் இருக்கலாம், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்பவே சிலர் நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வேலை அறிந்து இப்போது அதை செய்ய வேண்டாம் என்று அவர் நினைத்திருப்பார். சிலருக்கு நான் உனக்கு சொன்னதை நீ சொல்லு என்று சொன்னார். சிலருக்கு சொல்லியிருக்கிறார், வேலை வந்த போது சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு சும்மா விட்டிருந்தா கூட அவன் தெருவுக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பான் போல. அவர் கண்டிப்பாக எச்சரித்தார் இருக்கு பைபிள்ல. கட்டளையிட்டார், எச்சரித்தார், கண்டிப்பாக கட்டளையிட்டார். அதனால என்னவோ தெரியல, தேசம் முழுவதும் போயிருக்காங்க. ஏங்க பைபிள் அப்படிதான் இருக்கு, தேசம் முழுவதும். 2 பேர் தேசம் முழுவதும் போய் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு மக்கள். இன்னைக்கு மாதிரி இல்லாட்டாலும் பெரும் கூட்டம் தானே. அப்படின்னா இதே வேலையாவே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே தேசம் முழுவதும் சொல்ல முடியாது. இதே பொழப்பாவே இருந்து எல்லாருக்கும் போய் சொல்லியிருக்காங்க, இயேசு எங்கள் கண்களை திறந்தார். பார்வையற்றிருந்தோம், இயேசு எங்கள் கண்களை தொட்டு குணமாக்கினார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடும், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை எல்லா இடங்களிலும் தேசம் எங்கிலும் சொன்னார். அன்பானவர்களே, தேவன் அவர் செய்த நன்மைகளை இந்த குருடர்கள் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் இயேசுவே சொன்னாலும் அற்புதம் பெற்ற ஒரு மனிதனால் அற்புதத்தை அடக்கி கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், இதே சபையில் பெரிய அற்புதங்கள்லாம் பெற்று ஒரு ஆளு கூட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்க ஆள்லாம் இங்கே இருக்கு. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கூட தெரியாது. எதுக்கு போட்டு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்று சொல்லாம ஆள்லாம் இருக்கு. நீங்க இருந்த நிலை, உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை, உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மை, இவைகளை சொல்லணும். தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதம் பெற்ற மனிதன், வல்லமை பெற்ற மனிதன், நன்மை பெற்ற ஒரு மனிதன் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ள முடியாது. தானாக வெளிப்படும், யாருக்காக சொல்ல தூண்டும். வாய் கிடக்காதுங்க, பொத்துனா கூட புடுங்கிட்டு வந்துடும். சொல்லணும். எங்க போனாலும் 4 பேர் நிற்கிற இடத்துல பேசிட்டு இருக்கும்போது வாய் இருக்காது. இயேசு எனக்கு அதை செய்தார்னு சொல்ல தூண்டும். ஏனென்றால் இயேசு அவ்வளவு பெரிய நல்லவர். ஹல்லேலூயா. தேசம் எங்கும் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இருக்கும் இடங்களிலே சொல்லுங்கள். நீங்க இருக்கும் இடங்களிலே கட்டாயம் சொல்லுங்கள். வேலை செய்யும் இடங்களில் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்ல, சகோதரா, நீ வேலை செய்ய இடத்துல ஒரு 10 பேர் வேலை செய்யலாம். உனக்கு செய்த நன்மை இந்த 10 பேருக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பெற்ற நன்மை நீங்க சொல்லலாம், நான் அப்படி ஒன்றும் பெரிய நன்மை பெறல அப்படின்னு சொல்லலாம். உங்களை ஆண்டவர் ரட்சித்தார் அல்லவா, அதுவே பெரிய நன்மை. தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பு, அவர் இயேசு என்று தேவன் என்று கண்டுபிடித்தீர்களே. இந்த உலகம் இன்னும் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது, உங்க கண்களை இயேசு திறந்தாரு. அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காண செய்தாரு. ஒரு பெரும் கூட்டம் அகலமான பாதையில் போய் நரகத்தின் வாசலுக்காய் காத்து கிடக்கிறது. உன்னை தேவன் தெரிந்து கொண்டு தன்னை உனக்கு வெளிப்படுத்தி நீ அவருடைய பிள்ளை ஆகும்படியாகும். ஆண்டவனை தெரிந்து கொண்டு சிறு வயது தொடங்கி உன்னை அழைத்து முன்குறித்து வேறுபிரித்து இந்த ஆலயத்தில் வைத்து உன்னை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தந்தாரு. இதை விட பெரிய நன்மை உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வந்த போராட்டங்கள், தீமைகள், எத்தனை வெறுப்புகள், எல்லாத்திலையும் தாண்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாவற்றை விட மேலானது. மிக நெருக்கத்தில் வருகிற கண்ணீரை விட அவர் கொடுத்த தெய்வீக சமாதானம் கொஞ்சம் உயர்வானது தானே.
ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தது, தோளில் சுமந்தது, ஆறுதல் படுத்தியது, பேசியது, உன்னை கைப்பிடித்து தாங்கி வந்தது, தேவைகளை சந்தித்தது, அக்கினில் நடந்த போதிலும் உன்னை காத்து அக்கறை சேர்த்தது, சலைக்குள்ளே சிக்கி போன போது கரையேறுவோமா என்று திகைத்த போது கர்த்தர் வழிகளை திறந்து கரையேற பண்ணினார் அல்லவா. சொல்லி சொல்லி கொண்டே போகலாம். எத்தனை எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். பலரும் உன்னை பார்த்து கேள்வி கேட்டது உண்டு. என்ன செய்ய போகிறாய், உன் எதிர்காலம் என்ன, இந்த சூழ்நிலை எப்படி தாண்டி வர போகிறாய் என்று எத்தனை பேர் உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே சில நேரம் யோசித்திருக்கலாம், நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே, என் எதிர்காலம் என்னவென்று நீங்கள் உங்களுக்குள்ளே நம்பிக்கை இழந்து சிலர் கேட்டிருக்கலாம். இப்படிப்பட்டதான கேள்விகள் மற்றவர்கள் கேட்டாலும் சில நீங்களே கேட்டாலும் சரி, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை கர்த்தர் தந்து இந்நாள் வரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு வந்தவர், இன்னமும் ஆண்டவர் நடத்துவார். அன்பானவர்களே, அவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்டு வரமாட்டேங்க. எஸ், நான் நீங்கள் விசுவாசிக்கலான்னு கேட்டேன், நீங்க ஆமான்னு நீங்க. சிலர் என்னை பார்த்து நீங்கள் விசுவாசிக்கலாம் என்று கேட்டீர்கள். தப்பில்லை. இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் வல்லமையானவர் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் விசுவாசத்தை மையப்படுத்துகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்க காரணம் அவங்ககிட்ட மட்டும் இல்லை, யாரெல்லாம் இயேசுவை நெருங்கி வந்தார்களோ, தேவைக்காக வந்தார்களோ, அத்தனை பேரையும் அவர் பார்த்து கேட்ட வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். யோவான் சுவிசேஷத்தில் மார்த்தாளை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா மார்த்தாளே, நீ விசுவாசிக்கிறாயா? மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு சொல்லும்போது அவளுக்கு விசுவாசம் இல்லை. அவன் உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுவான் என்று சொன்னாள். இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். அவளுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், மார்த்தாளே நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அன்பானவர்களே, விசுவாசிக்கிறீர்களா என்றும் உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்றும் ஆண்டவர் எத்தனையோ பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவிசுவாசத்தால் நாசரேத்தில் இயேசு அற்புதம் செய்யாமலே போனார் என்று மத்தேயு 13:58 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அற்புதம் செய்யலைன்னா அவர்களுக்கு அவிசுவாசம். ஏன் ஆண்டவர் செய்திருக்கலாமே? இல்லை, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் போகுமிடமெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். விசுவாசம் சாதாரணமானதல்ல. அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் அதிகமாக தேவை என்பதை கர்த்தர் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். இயேசு கேட்கிறார் என்பதனால விசுவாசம் மிகப்பெரியது. அன்பானவர்களே, தேவன் எப்போதும் நமது விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். அதனால தான் விசுவாசத்தை பற்றி கேட்கிறாரு. இரண்டாவது, விசுவாசிக்கும்படி அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர். அன்பானவர்களே, விசுவாசத்தை அற்புதம் பெற விசுவாசம் தேவை. சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து விசுவாசிக்க வைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் அவங்க மேல இறக்கப்பட்டு அற்புதம் செய்து தன்னை விசுவாசிக்க வைக்கிறார். பைபிளை படிக்கும்போது யோவான் 4:48 அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ராஜாவின் மனுஷரின் குமாரனை குணமாக்கினார். யோவான் சுவிசேஷம் 4:48 இருக்கு. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? அற்புதம் செய்து விசுவாசிப்பதல்ல, விசுவாசித்து அற்புதம் பெறுவது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அற்புதம் பெற்று விசுவாசிப்பது என்பது ரொம்ப கடினமானது. அநேக நேரங்களில் அற்புதம் பெற்று விசுவாசித்தவர்கள் குறைவு, அல்லது அற்புதம் பெற்று விசுவாசித்தவர்களில் சிலர் தான் தொடர்ந்து விசுவாசித்திருக்கிறார்கள். அற்புதம் பெற்ற பலரும் கர்த்தரை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் சிலர் தான் அற்புதம் பெற்று பின்பற்றுகிறார்கள். ஆனால் அற்புதங்களை காணாமல் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் நிறைய பேர். இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இயேசு எனக்கெல்லாம் பெரிய அற்புதம் ஒன்றும் செய்யலை, ஆனால் எனக்கு இயேசு வேணுங்க, அவர் பின்னாடி போக விரும்புகிறேன். நான் உன்னை எதிர்பார்த்து ஆண்டுகிட்ட வந்தேன், ஆனால் நடக்கலை. ஆனால் இயேசு எனக்கு கிடைச்சிட்டாரு, அவர் எனக்கு போதும். 10 அற்புதங்களை விட 1000 அற்புதங்களை விட இயேசு எனக்கு பெரிய அற்புதம் என்று அவரை பிடித்து கொண்ட மக்கள் ஏராளம் உண்டு. அவர் என் கூட இருக்கிறதே போதுங்க, அவர் எனக்கு ஒன்றும் செய்யட்டாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். ஏதாகிலும் கிடைக்கும் என்று இயேசுவை பின்பற்றுகிற ஒரு பெரும் கூட்டம் தப்பு இல்லை. ஆனால் இயேசு எனக்கு போதும், அவர் தான் முதல் தேவை என்று இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கூட்டம். அதுதான் ரொம்ப அவசியம், தேவை. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, குறிப்பாக பாருங்கள், விசுவாசிக்கும்படி அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. கேட்டாங்க, சிலுவையிலிருந்து இவர் இறங்கி வரட்டும், அப்பொழுது
விசுவாசிப்போம். மத்தேயு 27:42 அவர் இறங்கி வரட்டும் அப்போ விசுவாசிப்போம்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் எனக்கு வேலை கொடுக்கட்டும் அப்போ இயேசுவை ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க, இயேசு விசுவாசிங்க, சர்ச்சுக்கு வாங்க, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு. எனக்கு மட்டும் இயேசு இதை செய்ய சொல்லு, நான் சர்ச்சில் இருந்து படுத்துக்கிறேன். அவர் சொல்லியிருக்காங்களா? ஏன்னு சொல்லியிருக்காங்க. சர்ச்சில் வந்து ஏன் படுக்க போகிற, உனக்கு போர்வை பிடிச்சிட்டு தலைநெல்லாம் நான் கொடுக்க முடியுமா? நீ இயேசு விசுவாசி, இந்த ஒரு வேலை மட்டும் கிடைக்கட்டும், என் பையன் எப்படியாவது பாஸ் பண்ணிடட்டும், எங்கள் வீட்டுக்காரி அடிக்கிறது நிறுத்தட்டும், எதையாவது ஒன்று வச்சு செக் வைக்கிறதுங்க. இது செஞ்சா நான் வாரேன், இயேசு எனக்கு இது செஞ்சா வாரேன். அது எப்படின்னா அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பா அவர் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ வா உனக்கு செய்யறன்ற, நீ விசுவாசி, நான் உனக்கு வாரேன். சிலுவையில் இருந்தல்ல, கல்லறையில் இருந்தா கூட வருவேன்டா உனக்கு, கல்லறைக்குள்ள இருந்தா கூட உனக்கு வருவேன். பாதி உயிரோடு இருக்கும்போது கூட இறங்கி வர நினைக்கியா, செத்த பிறகு வருவேன்டா உனக்கு. பாதி உயிர் என்ன, நீ விசுவாசி முதல்ல. அவர் சொல்றார், வா வேலை தரன்றாரு, நான் வேலை தந்தா வருவேன்றான். இப்படியே பேசிக்கிட்டே காலமெல்லாம் இருக்க வேண்டியதான். இயேசு கிறிஸ்து விரும்புகிறது வேலை தந்து நீ வருவதல்ல, வா உனக்கு வேலை தருகிறேன், வா உனக்கு அற்புதம் செய்கிறேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் பெற்ற பிறகு இயேசுவை தேடுவதல்ல, இயேசுவை தேடுவதன் மூலமாக நீ அற்புதம் பெற்றுக்கொள். அன்பானவர், ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், சில நேரங்களில் மற்றவர்கள் விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் பாருங்க, நம்ம விசுவாசம் முக்கியம். ஆனால் சில நேரம் ஒரு மனுஷனால் விசுவாசிக்கவே முடியாத நிலையில் ஒருவன் இருக்கும்போது அவனுக்காக மற்றவர்கள் விசுவாசத்தை வைத்தும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பாருங்க, மார்க் 2:5 ஒரு படுக்கையோடு ஒரு மனுஷனை இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசத்தை கண்டார். பார்க்குறாரு, இவனால் ஒன்றும் முடியலை, இயலலை, திமிர்வாதக்காரன், கை கால் அசைக்க முடியாத வியாதி. அந்த 4 பேர் எவ்வளவு விசுவாசம் இருந்தா கூரையை பிரித்து எப்படியாக அவனை இயேசு பக்கத்தில் கொண்டு போயிட்டா சுகமாக்கிடுவார்னு செய்தார்களே. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. ஐயோ, அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உண்மையான விசுவாசம் உள்ள மனிதனை அவர் ஏமாற விட மாட்டாரு. அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவனை தொட்டு சுகமாக்கினார் என்பதை வேதத்தில் காண்கிறோம். அப்போஸ்தலர் 12:12 விசுவாசிகளின் விசுவாசத்தை கண்டு பேதுரு சிறையில் இருந்தவனை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. பேதுரு அந்த இடத்துல அப்படியே கிடக்கிறான், தூக்கத்தில் இருக்கிறான். விசுவாசிக்கிற இடத்துல அவன் இல்லை, ஆனால் விசுவாசிகளுடைய ஜெபம் அவனை வெளியே கொண்டு வந்தது. ஆமென். மூணாவது நான் சொல்ல விரும்புகிறேன் விசுவாசத்தை பற்றி. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்றத பற்றி மூணாவது சொல்றேன். விசுவாசம் நமக்கு குறையும் போது நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க கர்த்தரே நம்மை ஊக்கப்படுத்துறாரு. நம்ம விசுவாசம் எப்பவுமே ஒரே நிலையில் இருக்க முடியாது. நாம் மனிதர்கள் அல்லவா, சாதாரணமான மனிதர் தானே, நமக்கும் தானே பலவீனம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நம்ம விசுவாசத்தை குறைச்சிட்டு தானே செய்து. ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல, நமக்கு விசுவாசம் குறைந்து விடுகிறது. நம்முடைய விசுவாசம் குறைந்ததை கண்டுகொள்ளாவிட்டால் விசுவாசம் இல்லாமல் போய்விடும். விசுவாசம் குறையும் போதே கண்டுபிடிக்கணும். கண்டுகொள்ளாமல் விட்டால் முற்றிலுமான விசுவாசம் குறைஞ்சு போயிடும். ஆனால் உண்மையான விசுவாசிகளை விசுவாசம் குறையும் போது அவர் பாதத்தில் விழுந்துடணும். ஆண்டவர், எங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடி எங்கள் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா, எங்கள் விசுவாசத்தை அதிகரிங்க ஆண்டவரே. கொஞ்ச நாளாகவே நான் பார்க்குறேன் என் விசுவாசம் கம்மியாயிருச்சு ஆண்டவரே, ரொம்ப லோவாக இருக்கு ஆண்டவரே, என் விசுவாசத்தை கொஞ்சம் தூக்கி விடுங்க, ஏதாவது ஒன்றை செஞ்சு என் விசுவாசம் பெருக பண்ணுங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். விசுவாசம் குறைந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பேட்டரி சார்ஜ் குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஆகவே விசுவாசம் குறைஞ்சிட்டா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். உங்க விசுவாசம் குறையாம பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, விசுவாசம் உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள். அவங்க மீன்பிடிக்க போயிட்டாங்க. மீன்பிடிக்க போயிட்டு அங்க இயேசு தேடி போறார். விசுவாசம் குறைந்த சீஷர்களை நம்ப வைக்க இயேசு என்ன செய்தார்? ஆமென். அவர்களோடு சில விஷயங்களை செய்கிறார். நான் தான் இயேசு என்பதை காண்பிப்பதற்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் மீன்களை கொண்டு வாங்கன்னு பொரித்த மீன் துண்டங்களை சாப்பிட்டு காமிக்கிறார். ஏன்னா இயேசு எப்படி சாப்பிடுவார் அவங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு காண்பிக்கிறார். தோமா இயேசு விசுவாசிக்காத போது அவனை விசுவாசிக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் கையை காட்டுறார், காயத்தப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கால வேளையிலே என்ன தெரியுங்கப்பா, இங்க இல்லையே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
நல்ல கவனிங்க. இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தன் கையை காண்பிக்கிறார், காயங்களை காண்பிக்கிறார். காண்பித்து எப்படியாகலும் விசுவாசத்தை நினைக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசம் குறையும் போது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கூட்டுவதற்கு ஏதாகிலும் ஒன்றை செய்கிறார், ஏதாகிலும் ஒன்றை செய்கிறார். எனக்கு இந்த கால வேளையில் நம்முடைய விசுவாசம் குறையும் போது கத்தட்ட மன்றாடுவோம், நம்முடைய விசுவாசத்தை கத்தர் உயர்த்துவார் நிச்சயமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். சீஷர்கள் ஜெபம் பண்றாங்க. லூக்கா 17:5 எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் குறைஞ்சா விசுவாசத்துக்காகவே ஜெபிக்கணும். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நமது விசுவாசம் குறையும் போது விசுவாசத்துக்காகவே ஜெபிக்கணும். என் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே என்று கர்த்தர்ட்ட கேட்க வேண்டும். 4வது சொல்றேன், நான் விசுவாசிக்காவிட்டாலும் தீர்க்க தரிசனம் என்ன செய்யும் நடக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கல, ஆனா தீர்க்க தரிசனம் விசுவாசிக்காதால் நடந்துரும். ஆனா நான் விசுவாசிக்காததுக்காக கர்த்தர் என்னை கடிந்து கொள்றார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் சொல்ற காரியத்துக்காக கர்த்தர் செய்ய வேண்டுமானால் விசுவாசிக்கணும். ஆனா நீ விசுவாசிக்காட்டால் சில நேரம் நடக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனம், அது வாக்குத்தத்தம், அது நடந்தே தீரும். ஆனா நீ விசுவாசிக்காததுனால, கர்த்தர் செய்துட்டான்றதுனால நீ விசுவாசிக்காதது சரி இல்லை. அந்த அவிசுவாசத்துக்காக கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சகரியா ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கல. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்பதை அவன் விசுவாசிக்கல. ஆனா விசுவாசிக்காது நடந்துச்சு. ஆனா சகரியா செய்தது சரியல்ல. கர்த்தர் சொன்னார், நீ வாய் பேசாமல் இருப்பாய் என்றார். அவன் அவிசுவாசப்பட்டதுனாலே அவனுக்கு ஏற்பட்ட சிச்சை அது. தோமா அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு அவனை கடிந்து கொண்டார். விசுவாசிக்காட்டாலும் அவனுக்கு ஆண்டவர் காமிக்கிறார். ஆனா ஒண்ணு, நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உன்னை விட பாக்கியவான்கள் இருக்காங்கன்னு அவனுக்கு காமிக்கிறார் ஆண்டவர். நல்லா கவனிச்சிங்களா? இது தோமா விசுவாசித்திருந்தால் அவனுக்கு கிடைக்கும் பலன் அதிகம். அவன் அவிசுவாசப்பட்டதுனால ஆண்டவர் அவனை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவிசுவாசத்திற்காக அவனுக்கு கண்டிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது ஆண்டவர் சிலரை கடிந்து கொள்றார். சீஷர்கள் தான், விசுவாசிக்கிறவங்க தான். ஆனா விசுவாசம் குறையும் போது ஆண்டவர் அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நீங்கள் விசுவாசியாமல் போனது என்ன என்று பல நேரங்களில் இயேசு அவங்களை கடிந்து கொண்டிருக்கிறார். 5வதாக உங்கள் விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறார். அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளும் அதே தேவன் உங்கள் விசுவாசம் சரியாக இருக்குமானால் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். உங்கள் விசுவாசத்தை இன்னொருவருக்கு சாட்சியாக வைக்கிறார். அப்படிதானே? நல்ல மார்க் எடுத்த ஒரு பையனை ஆசிரியர் சொல்லுவாங்கல்ல, இந்த பையனை மாதிரி படிங்கன்னு சொல்லி அவனை ஒரு மாதிரியாக, மாடலாக வச்சிருப்பாங்கல்ல. நல்ல விசுவாசிகளை, நல்ல விசுவாசம் உள்ளவர்களை தேவன் விசுவாசத்தை பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். தேவன் பாராட்டும் அளவுக்கும் நம்மை அநேகருக்கு சாட்சியா வைக்கும் அளவுக்கும் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். அல்லேலூயா. நாமளே சொல்றேன் பாத்தீங்களா, அந்த சகோதரி பாருங்க, எல்லா கஷ்டம் ஆனாலும் இயேசுவை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றமே. நம்மளே ஏன் ஆண்டவர் சொல்ல மாட்டார்? பைபிள்ல நிறைய இடத்துல ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறாய்னு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாருல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலனற்ற இருந்தாலும் நீ உண்மையா இருக்கிறாய், நீதியா இருக்கிறாய்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? பல இடங்கள்ல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் விசுவாசமா இருந்ததை, உண்மையா இருந்ததை பாராட்டி இருக்கிறார். ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான்னு கர்த்தர் பாராட்டுறாரு. பல இடங்கள்ல கர்த்தர் செய்கிறார். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தான்னு சொல்றாரு. மார்க்கு எனக்கு பிரியமானவன் பவுல் சொல்றாரு. உண்மையானவங்களையும் பிரியமானவங்களையும் விசுவாசம் உள்ளவங்களையும் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் அவங்களை பாராட்டுறாரு, இன்னொருத்தருக்கு சாட்சியா கர்த்தர் வைக்கிறாரு. பாருங்க அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு 100க்கு அதிபதி அவன் சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு. வீட்டுக்கு கூட வர வேண்டாம் ஆண்டவரே, இங்க இருந்தே சொல்லும். நிறைய பேர் என் வீட்டுக்கு வரணும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சொல்றான், நான் பாத்திரம் நல்ல, ஒருவனை வா வென்றால் வர்றேன், போவனா வர்றான், அதிகாரம் இருக்கு எனக்கு. ஆனா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நானு பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் என்று சொன்னவனுக்கு அவனை பார்த்து, அவனுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து, இது மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள
காணவில்லை என்று எல்லாருக்கும் முன்னாடி விசுவாசத்தை பாராட்டுறாரு. சகோதரா சகோதரி, நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவங்களா இருந்தா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, இது மாதிரி விசுவாசத்தை காணல, நீ நல்ல விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை என்று நம்மை பாராட்டவும் பலருக்கு சாட்சியாக நிறுத்தவும் போதுமானவர். கானானிய ஸ்திரியை குறித்து சொன்னல, சீசர் எல்லாரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. ஆமென், ஸ்தோத்திரம். தொட்டு சுகமான பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு தான் தொட்டு சுகமாக்கினாரு. சார், இயேசு தொட்டதுனால தான் சுகமானா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுன்றாரு. நான் உன்னை குணமாக்குனேன்னு சொல்லல, உன் விசுவாசத்தினால தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். ஏன்னா என்கிட்ட வல்லமை இருந்தாலும் நீ தொடலன்னா, நீ விசுவாசிக்கலன்னா அந்த வல்லமை என்கிட்டே தானே இருக்கும். அந்த வல்லமை உன்கிட்ட வந்தது காரணம் என்னன்னா உன் விசுவாசம் தானேன்னு சொல்றாரு ஆண்டவர். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆமென். அவர் தான் என்ன சுகமாக்குனாருன்னு அவன் நினைக்கிறா. அவர் சொல்றாரு, இல்ல, உன் விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கிச்சுன்றார். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் வல்லமை தான் சுகமாக்குச்சுது. அவருடைய வல்லமை புறப்பட காரணமானது யாருன்னா அந்த ஸ்திரீ தான், விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். பரிசேயன் சீமோன் வீட்டில் விருந்து நடக்கிறது, இயேசு சாப்பிடுகிறார். சாப்பிடும் வேளையில் ஆமென், ஸ்தோத்திரம், பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவள் சிரசின் மேல் ஊற்றி அவள் ஆண்டவரை கனப்படுத்துகிறாள். சீமோன் மனதுக்குள்ளே நினைக்கிறான், இந்த இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறது யார் என்று அவளுக்கு தெரியாதா? இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, தன்னை தொட விடுகிறாரே, இவர் தீர்க்கதரிசியாக சந்தேகப்படுகிறார். இயேசு அவனோடு கூட பேசிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஐஸ்வர்யவான் சீமோன் ஆச்சரியப்பட்டான். அந்த பெண்ணுடைய பாவியான ஸ்திரீ தான் அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா சொன்னாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் அவிசுவாசப்படும் போது கடிந்து கொள்கிற அதே வேளையில் ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்தால் நிச்சயமாக கனப்படுத்துவார், பாராட்டுவார், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா வைப்பார். சீமோனை பார்த்து சொல்றார், நீ எனக்கு என்ன செய்தாய்? கால் கழுவு தண்ணி கொடுத்தியா? அதை செய்தியா? இதை செய்ய? என்ன சொல்றாருன்னா, உன்னை விட 1000 மடங்கு இவ பெருசுன்ற அப்படின்றார் ஆண்டவர். அப்படின்னா அப்போ அவளுக்கு மனசுல எப்படி இருந்தது தெரியுமா? நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அழுதுருப்பாவா, இப்படி பொங்கி இருக்கும் அவளுக்கு. ஏசப்பா நம்மளை இப்படி எல்லாரும் முன்னாடியும் ஐஸ்வர்யான் முன்னாடி நம்மளை உயர்த்தி பேசுறாருன்னு அழுதுருப்பாள். அன்பானவர்களே, உங்கள் விசுவாசத்தை பாராட்டும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். 6வது நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய விசுவாசம் அழியாதபடி கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொள்கிறாராம். விசுவாசம் குறையும் போதும் கையை காயத்தை காமிச்சு, அற்புதத்தை காமிச்சு, நன்மைகளை செய்து ஆறுதல் படுத்தி நம்ம விசுவாசத்தை கூட்டி விடுறாரு, அதிகமாக்குறாரு. அதே நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் போயிட்டா கூட இயேசு நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறாராம். 2 இடத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 17:20 ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன்னு இயேசு ஜெபம் பண்றார். யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசுவின் ஜெபத்தின் அதிகாரம். பிதாவோடு இயேசு ஜெபிக்கிற இடம் அது. நிறைய காரியத்துக்காக இயேசு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் ஒரு ஜெபம் என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே பிதாவேன்னு அவர் ஜெபம் பண்றார்ல. இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, ஆனால் பிதாவிடத்தில் ஜெபிக்கிற அளவுக்கு பரிந்து பேசி நமக்காக வேண்டிக் கொள்ளும் அளவுக்கு நம்ம மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அன்பானவர்களே, விசுவாசம் குறைவதனால் யாருக்கு பாதிப்பு? இயேசுவுக்கா? நமக்கா? நமக்குத்தான். ஆனால் அவர் விசுவாசத்தை தூண்டிவிட காரணம் என்ன? அவர் நம்மை நேசிப்பதனாலே. நம்முடைய விசுவாசம் இல்லாமல் போனால் யாருக்கு பாதிப்பு? நமக்குத்தான், அவருக்கு அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. நம்ம விசுவாசிக்காதனால அவருக்கு என்னமா பாதிப்பு ஏற்படுற மாதிரி நினைச்சிடாதீங்க. நம்ம சபைக்கு வராதனால அவருக்கு பாதிப்புன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஊழியம் செய்யாதனால இயேசுவுக்கு பாதிப்பு நினைச்சிடாதீங்க. நான் ஜெபிக்காதனால இயேசுவுக்கு பாதிப்பு நினைச்சிடாதீங்க. நாம் விசுவாசத்தில் குறைஞ்சாலும் சபைக்கு வராட்டாலும் ஆண்டவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவருடைய ஊழியத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எல்லா பாதிப்பும் நமக்கு தான். ஆனாலும் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம் விசுவாசத்தை தூண்டுவதற்கு அவர் உதவி செய்கிறார். விசுவாசம் காலி ஆயிட்ட கூட அவர் விண்ணப்பம் பண்ணி நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு விஷயம், நம்மை நேசிக்கிறார். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. லூக்கா 22:32 வாசிக்கிற போது பேதுரு, ஆண்டவர் பேதுருவிடம் சொல்றாரு,
பிசாசானவன் உன்னை சொலகில் போட்டு புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஜெபம் பண்ணிருக்கார் பிதாட்ட. யாருக்காக? பேதுருக்காக. ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு ஆமென் விசுவாசமற்று போனவனானால், மறுதலித்து போனானால் இயேசுவுக்கு பாதிப்பில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் ஊழியத்தை இழந்து போவான். யூதாஸ் இழந்து போன அப்போஸ்தலர் ஊழியத்தை மத்தேயுக்கு அவர் கொடுக்க முடியுமானால், பேதுரு இழந்து போன அப்போஸ்தலர் ஊழியத்தை இன்னொருவருக்கு கொடுத்து அப்போஸ்தலர் ஊழியத்தை நடத்தி வைப்பதற்கு இயேசுவால் கூடும். ஆனாலும் அப்போஸ்தலர் ஊழியத்தை இழந்து போன யூதாஸ் மேலும் பேதுரு மேலும் இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். போனால் போகட்டும் என்று ஒரு நாளும் கர்த்தர் நினைக்க மாட்டார். ஒருவனையும் கூட இழக்க இயேசு ஆயத்தமில்லை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். யூதாசும் போய்விடக் கூடாது என்று நினைத்தார். அதற்குள்ளாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். அவன் உயிரோடு இருந்திருந்தால் இயேசு மறுபடியும் அவனை தேடி போயிருப்பார். நீங்க நம்புறீங்களா? யூதாஸ் சாகாம மட்டும் இருந்திருந்தானா, அவன் பேதுரு மீன் பிடிக்கிறதுனால மீன் கடற்கரைக்கு போயிட்டான். யூதாஸ் சாகாம இருந்து எங்க போயிருப்பான்? அவன் ஏற்கனவே செய்த வேலைக்கு போயிருப்பான். இயேசு கடற்கரைக்கு போன அதே ஆண்டவர் பேதுருவை தேடி போன ஆண்டவர் யூதாசை தேடி அவன் இருக்கும் இடத்திற்கு, வேலை செய்யும் இடத்துக்கு இயேசு கட்டாயம் போயிருப்பார். ஏனென்றால் இயேசு அவனை நேசிக்கிறார். அவனை நேசிக்கிறார். அவனை மறுபடியும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இருப்பார். அவனும் ஒரு நிருபம் எழுதி வச்சுப்பான். யூதாஸ் நிருபம்னு ஒன்று வந்திருக்கும். ஹலோ, 1 யூதாஸ் 2 யூதாஸ்ன்னு யூதாஸ் நிருபம் வந்திருக்குமா? பேதுரு 1-2 வருது இல்ல, யூதாஸ் நிருபம் 1-2 வந்திருக்கும்படி தேவன் செய்ய முடியும் இல்லையா? அதற்குள்ளாக அவசரப்பட்டு விட்டான யூதாஸ். கர்த்தர் வருத்தப்பட்டிருப்பார். பேதுருவை பார்த்து சொல்றார், உனக்காக வேண்டிக் கொண்டேன் மகனே, உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவனுக்காக ஜெபிக்கிறார் பாருங்க, அக்கறையினால. ஹல்லேலூயா. அவன் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்பதற்காக அல்ல. ஐயோ, என்னை பின்பற்றி வந்தவன், என்னை அழைப்பை ஏற்று வந்த ஒரு மனிதன் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவனுக்காக பிதாட்டம் மன்றாடுகிறாரே, என் விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாதுன்னு கெஞ்சுகிறாரே. ஆமென். நமக்காகவும் இயேசு ஜெபிப்பார். விசுவாசம் குறைந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். ஏனென்ன விசுவாசம் குறையும் போது நம்மால் ஜெபிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் போயிட்டா ஜெபமே பண்ண மாட்டோம். விசுவாசம் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம். சுத்தமாக காலியாட்டினா ஜெபம் வராது இல்லை. அப்போ இயேசு நமக்காக ஜெபம் பண்ணுறார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அறகுறை விசுவாசத்தில் கொஞ்சமாக ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ இயேசு வந்துடுறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 7வது விசுவாசியாக பலர், அவிசுவாசியாக பலர் இருக்கும்போது விசுவாசிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசிப்பவர்கள் பலர் மத்தியில் விசுவாசிப்பது பெரிய விஷயம் அல்ல. அவிசுவாசப்படுகிற பலர் மத்தியில் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் அதுவே பெரியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் மத்தியில் விசுவாசிப்பது இல்லை. எத்தனையோ பேர் அவிசுவாசமாக பார்க்குறாங்க. அவங்க மத்தியில் நீங்கள் விசுவாசிச்சா அது பெருசு. ஆண்டவர் யோவான் 7:31 சொல்கிறார், ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கலை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அற்புதம் பெற்ற ஜனங்களே இயேசுவை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னா, மேசியா வரும்போது இவர் செய்த அற்புதங்களை பார்க்கிலும் அதிகமாக அற்புதங்களை செய்வார்னு சொல்றாங்க. யார? இயேசு அற்புதம் செஞ்சிருக்காரு, ஆனாலும் இன்னும் விசுவாசம் வரல. அவங்க இயேசுவை நிறைய மக்கள் விசுவாசிக்கல. அற்புதம் பெற்றாங்க, கூட்டம் கூட்டினாங்க, சாப்பிட்டாங்க, அப்போ 2 அப்பம் 5 மீன் எல்லாம் நடந்துச்சு. ஆனா இயேசுவை என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவங்க நினைக்கிறாங்கன்னா, இவரே இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, மேசியா வந்தா அவர் நினைப்பாரு, டேய் நான் தானா மேசியா, உன்னோடு பேசுகிறவர் தானேன்னு சொன்னார் சமாரியா ஸ்திரீகிட்ட. நான் உன் கூட பேசுறேன், நான் தான். இயேசு ஒருத்தனை சுகமாக்கிட்டாரு, குருடனை பார்வடைய வச்சுட்டாரு. அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னை யார் சுகமாக்கணும், யார் சுகமாக்கணான்னு. அவன்கிட்ட இயேசும் பேசுறாரு, மேசியா வருவார்னு, தேவகுமாரனை காணுவாய்னு. நான் விசுவாசிப்பதற்கு தேவகுமாரன் யாருன்னு அவர்கிட்டே கேட்குறான். உன்னோடு பேசுகிற நான் தான் தேவகுமாரன் அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அற்புதமெல்லாம் பெற்றாச்சு, சபைக்கெல்லாம் வந்தாச்சு, இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஜனங்கள் இயேசுவை இன்னும் அறியாம இருந்தாங்க. இயேசுவின் சகோதரர் கூட இயேசு அறியலையாம். பைபிள் இருக்கு, யோவான் 7:5 அவருடைய சகோதரர்கள் கூட இயேசு அறியல, குடும்பமே அறியல. இயேசுவின் சீஷர்கள் கூட அவர் அறியாம போயிட்டாங்கன்னு யோவான் 6:60 இருக்கு.
பலர் இயேசுவை விசுவாசிக்கல, அவன் குடும்பத்தார் விசுவாசிக்கல, மக்கள் விசுவாசிக்கல. இயேசு பின்பற்றி வந்த 12 பேர் அல்லாமல் சீஷர்கள் அவங்களும் விசுவாசிக்கல. பைபிள் இருக்கு, அவர் சத்தியத்தை கேட்க விரும்பல. இயேசு கடினமா பேசுறாராம், அவருடைய உபதேசம் கடினமா இருக்குன்றாங்க. 6:61 விசுவாசிக்காமல் முறுமுறுத்தார்கள் இருக்கு. 6:66 பின்வாங்கி போனார்கள் இருக்கு. ஏராளமானவர் பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு உபதேசம் பிடிக்கல, பைபிள் பிடிக்கல, எல்லாரும் பின்வாங்கி போறாங்க. ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. இயேசு விட்டு தூரமா போயிட்டே இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, மற்றவர்கள் பின்வாங்கி போவதால் இவங்களுக்கும் சோர்வு ஏற்படும். பலர் ஒவ்வொருத்தரா வெளியேறும் போது, ஒவ்வொருத்தரா அவிசுவாசப்படும் பொழுது, ஆமென், பேதுருட்ட கேட்கிறார், நீங்களும் சீசர் 12 பேர்ட்டையும் கேட்கிறாரு ஆண்டவர், நீங்களும் போய்விட ஜனங்க என் கூட பரப்பே விசுவாசிக்கல, குடும்பமே விசுவாசிக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, 12 தான் நிக்கி, நீங்களும் போயிருவீங்களா, என்னை விட்டுட்டு போயிருவீங்களான்னு இயேசு பரிதாபமாக கேட்குறாரு. அவ்வளோ அன்பு அவங்க மேலே. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, ஒன்றும் சொல்லலை. அந்த இடத்துல ஒரு மனுஷன் பேசுகிறான்ல, அதுதான் விசுவாசம். அந்த இடத்துல ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, சுற்றி பார்க்குறான், அவ்வளோ காலி, கூட்டமே காலி. 500 பேர் இருந்தாங்க, இப்போ 12 தான் நிற்கிது, அவ்வளோ காலி ஆயிட்டு. இப்போ பேசணும் தாங்க, அதுதாங்க மனுஷன். ஆமென். 10 வருது, 20 வருது, அப்போ எல்லாம் உற்சாகமாயிரும் பாருங்க, அப்போ பேசுவான் எல்லாரும். பெருக்கம் வருது, ஆசீர்வாதம் வருது, செழிப்பு வருது, ஆட்கள் நிறைய வர்றாங்க போறாங்க. அப்போ ஒருத்தர் நல்லா பேசுவான், ஆண்டவரே நீர் அப்படி இப்படிமா. ஆனா இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சொல்றான், பேதுரு சொல்றான், ஆண்டவரே உம்மை விட்டு எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. அப்பா நீங்களும் போயிருவீங்களான்னு ஏன் கேட்குறீங்க? உங்களை விட்டு நான் எங்கப்பா நாங்கள் போக முடியும்? உயிருள்ள வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, இங்கே தான் இருப்போம் ஆண்டவரே. யார் போனாலும் ஆண்டவரே, கட்டுகளிலும் காவலிலும் பின்பற்றுவோம் ஆண்டவரே. உயிருள்ள வார்த்தை இருக்கிற உம்மை விட்டு நான் எங்கே போய்விட முடியும் ஆண்டவரே? நீர் ஒருவரே எங்கள் தேவன், உம்மை விடமாட்டோம் ஆண்டவரே. விசுவாசம்ன்றது அதுதாங்க. விசுவாசம்ன்றது கர்த்தர் தாங்க. கர்த்தர் தான் விசுவாசம். அற்புதத்துக்காக தேவனை தேடி வந்தால் கர்த்தர் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, இயேசு மட்டும் போதும் என்று நிற்க வேண்டும். கவலையிலும் கண்ணீரிலும் அவருக்காக நிற்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு, தெருவில் விட மாட்டார் ஆண்டவர், உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். இயேசு போதும் என்று நினைக்கிறவனுக்கு போதுமானதை கர்த்தர் செய்வார் மகளே. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா உண்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த அம்மா இருக்கா என்னன்னு தெரியல. இந்த பக்கமாக அந்த காம்பவுண்ட் வால்ஸ் அவர் கிடையாது. அப்போ அப்படி வருவாங்க, இந்த வாசல் நிற்பாங்க, ஜங்ஷன் அதுதான், அது அந்த இடம் ஜங்ஷன். நான் சொல்லியிருப்பேன் சபையில். அந்த அம்மா நேரம் வந்தவொடனே முத கும்பிடு எனக்கு இங்கேருந்து நேராக பார்த்து ஒரு கும்பிடு போடும். அப்புறம் பார்த்தா அப்படி லெஃப்ட் ஹேண்ட் அப்படி திரும்பினா நேராக பார்த்தா மாதா அந்த பக்கம் சில சொருபம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கும்பிடு. அப்புறம் கும்பிட்டுட்டு 2 நிமிஷம், அப்புறம் அபவுட் டைம் அடிச்சா நேரம் இந்த பக்கம் ஒரு கோயில். சரியான இடம்னா இந்த இடம் பாருங்க, ஒரே இடத்துல 3 சாமியை கும்பிட்டுலாம். அந்த அம்மா நீங்கள் போகும்போது பார்த்துட்டு போகலான்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயா இருக்குன்னு நீங்கள் வேணா பாருங்க, கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நின்னீங்கன்னா இங்கே ஏசுநாதர், அங்கே மாதா, இங்கிட்டு வேற. அந்த அம்மா கரெக்டாக பண்ணும். சண்டே பார்த்தா கரெக்டாக அந்த டைம் இங்கே ஒரு கும்பிடு, அங்கே ஒரு கும்பிடு, அங்கே ஒரு கும்பிடு, உள்ளே வராது, அப்படி போயிடும். என்னங்க நீங்களாம் ஒரு சாமி தான் கும்பிடுங்க, ஒரே நிமிஷத்தில் 2 மணி நேரம் ஒரு சாமி, அது ஒரு நிமிஷத்தில் 3 சாமி கும்பிட்டுட்டு அது ஓடி போயிடும். இன்னைக்கு விசுவாசி சபைக்கு வருது, ஜெபம் பண்ணுது அற்புதத்துக்காக, ஆனா போனா சுவாசியம் பார்க்கறது, மந்திரிகம் பண்றது. என்ன நினைக்கனா, போவோம் நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா அங்கிட்டு போயிட்டு வந்துடுவோமே. அந்த முனியம்மக்கா ஒன்று சொன்னாலே, அவள் ஏற்று வீட்டுக்காரி, அவள் ஒரு வாரமாக கத்திட்டு கிடக்கா, என் கூட வரமாட்டேங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், சர்ச்சு உபவாச ஜபன் போகிறேன், நான் கூப்பிட்றேன், அந்த கோயிலுக்கு வரமாட்டேங்கிறேன்னு கூப்பிட்டுட்டே இருக்காள. சரி அவள் பேச்சு ஒரு முறை கேட்டுருவோமேன்னு அப்படியே மலை ஏறிடு சாமி. நிறைய இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைய இருக்கு. பார்த்தா பார்ப்போம், பழிச்சா பார்ப்போம், பழிக்கலன்னா உன் புத்தியே தெரியுதே, உனக்கு எப்படி பழிக்கும்? நினைப்பே முதல்ல வரும்போதே எப்படி வர்றது? பார்ப்போம், பார்த்துட்டு போ. ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறேன்,
நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி உண்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீ கொடுத்தா வரும்போதே அப்படிதான் வரணுங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிச்சாலும் வதிக்காட்டாலும் உண்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, சுகம் தந்தாலும் தராவிட்டாலும் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. என் சுகத்தை விட நீர் எனக்கு மேலானவர் ஆண்டவரே, என் அற்புதத்தை விட நீர் மேலானவர் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கும் குழந்தையை விட நீர் மேலானவர் ஆண்டவரே. எங்கள் அற்புதங்களை 1000 சேர்த்தாலும் உமக்கு நிகராகாது ஆண்டவரே. என் வாழ்வின் எல்லா இன்பங்களை விட நீர் மேலானவர் ஆண்டவரே. உம்மை ஒருபோது விட மாட்டேன் ஆண்டவரே. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசபோசமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொன்னார்ல. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் வறுமையிலும் கஷ்டங்களிலும் இயேசுவை விடாமல் பின்பற்றி கொண்டிருக்கிற லாசருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஐசுரன் வீட்டு வாசல்ல படுத்து கிடந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் இருப்பதற்கு மறக்கவில்லை, கர்த்தரோடு கூட இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பு தைக்கும் அந்த இடத்துல பைபிள் படிக்கிறதை பார்த்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பிச்சை எடுக்கிற சிலரும் கூட ஜெபிக்கிறது உண்டு. காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் பிச்சை எடுக்க வைத்தார் என்று எண்ணவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து போதும் என்று நிற்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 2 கண்ணும் தெரியவில்லை, பார்வையை கர்த்தர் எடுத்து விட்டாரு. ஏன் இப்படி என் ஆண்டவனை குருடனாக படைத்து விட்டார் என்று புலம்பவில்லை. ஆண்டவருக்காக இன்னும் எத்தனை கண் தெரியாதவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கும் இயேசுவின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் யூடியூப்ல பாடுறாங்க பார்த்திருக்கீங்களா? 2 கண்ணும் தெரியல, கண் தெரியாததற்காக கர்த்தரை குறை சொல்லவில்லை. இந்த இயேசு எனக்கு உயிரையாவது கொடுத்தாரே என்று அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு என் ஆசீர்வாதங்களை விட இயேசு எனக்கு பெரியவர் என்று சொல்லுகிற கூட்டம் நிறைய இருக்கு. அதுதான் உண்மையான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, கடைசியாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவனை தேவன் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவனை ஒரு தேவன் பயன்படுத்துவார். அவர் ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14:12 அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு இயேசு சொல்றார். அன்பானவர்களே, உங்க விசுவாசம் உண்மையா இருந்தா அந்த விசுவாசம் உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆனா இன்னொன்னு, உங்க விசுவாசம் இன்னொருத்தருக்கும் ஆசீர்வாதம். ஒரு விசுவாசிக்கிற மனுஷன் அப்படிதான் மாத்துறார். விசுவாசிக்கிற மனுஷன் அப்படி மாற்றுவார், உங்களை பயன்படுத்துவார். விசுவாசம் என்பது தனக்கானது மட்டும் கிடையாது. விசுவாசம் என்பது அடுத்த ஆளுக்கும் உரியது. உங்க விசுவாசம் உங்களுக்கே மட்டும் போதுமா? இல்லை, உங்க விசுவாசம் இன்னொருத்தருக்கு பயன்படணுங்க. அதான் உண்மையான விசுவாசம். நானே படித்து நானே முன்னேறன்ற உண்மையான உயர்வு கிடையாது. ஒருத்தன் படித்து முன்னேறி உயர்வு வந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருங்க, அப்போ தான் அவனுக்கு உண்மையான உயர்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். வரமாட்டேங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது என்பது எதன் அடிப்படையில் தெரியுமா? உங்கள் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் பயன்படணும். அப்போ உண்மையான ஆசீர்வாதம். நான் சாப்பிட்டு, என் பொண்டாட்டி சாப்பிட்டு, என் பிள்ளை சாப்பிட்டு நான் மட்டுமே இருக்கிறேன்னா அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. உங்கள் ஆசீர்வாதம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தகுதி தப்ப யாருக்காவது உதவி செய்கிறீங்கன்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். விசுவாசம் அப்படித்தான். உங்களுக்குள்ள மட்டும்தான் விசுவாசம் யூஸ் ஆகுதுன்னா அது சுயநலமான விசுவாசம். உங்கள் விசுவாசம் எப்போ இன்னொருத்தருக்கு பயன்படுதோ அப்போ தான் முழுமையான விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தைப்படி நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீங்க. நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்க. சீஷர்கள்லாம் பெரிய அற்புதம் செய்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட அப்படி செய்யலை. பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டு சுகமானாங்களாம். அன்னைக்கு சுகவீனமானவங்களை கட்டிலோடு கொண்டு வந்து தெருவில் ஓரத்தில் வச்சுருந்தாங்களாம். பேதுரு நடந்து போது நிழல் பட்ட உடனே கட்டில் படுத்து வந்து எழுச்சி நடந்தாங்களாம். தேவன் அப்படி பேதுரு பயன்படுத்தினார். இயேசுவே சொல்கிறாரு, ஒரு குரு என்பவர் தன்னை விட சீசன் மேலே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பார் குரு. ஆனால் இந்த குரு அப்படி கிடையாது. என்னை விட என் பிள்ளைங்க மேலே வரணும்னு நினைக்கிறவர் தான் நம்ம குரு. இயேசு கிறிஸ்து அவரை காட்டில் பெரிய கிரியை செய்யும்படியாக நம்ம ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரு. நம்மளை கொண்டு பாருங்க சந்தோஷப்படுற ஆண்டவர். 2 பேராக அற்புதம் செஞ்சுட்டு வரும்போது பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நம்ம விசுவாசத்தில் நமக்கே நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனையே. நீங்கள் எதுக்காக உங்கள் விசுவாசம் பிறருக்கு பயன்படலை தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவங்க தான். ஆனால் அந்த விசுவாசம் பல நேரம் உங்களுக்கே பயன்படலை, மற்றவங்களுக்கும் பயன்படலை. ஏன் தெரியுமா? உங்கள் விசுவாசம் அது எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரில. நம்ம விசுவாசம் பயன்படுமானே உங்களுக்கு தெரில. ஏன் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை நீ யூஸ் பண்ணவே இல்லை. விசுவாசத்தை யூஸ் பண்ணாத வரைக்கும் உங்கள் விசுவாசம் எவ்வளோ பலம் உள்ளதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
கத்தியை பார்த்தா சில்வரில் பளபளன்னு தான் இருக்குது. எப்போ தெரியும் ஷார்ப்பாக இருக்குன்னு? வெட்டி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பார்த்துட்டே விட்டுறீங்க. நீங்கள் நம்ம விசுவாசம் பரவாயில்லன்னு. சில கத்தியெல்லாம் பார்த்தா கற்பாக தான் இருக்கும், வெட்டினா கட்டை வெட்டும். விசுவாசம் வெளியே பார்த்தா தெரியாது, கிரியை செய்யும்போது தான் விசுவாசம் தெரியும். வெட்டி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. விசுவாசத்தை பயன்படுத்தலை, என்ன பயம்? வெட்டினா போச்சு, வெட்டலாம் என்ன செய்ய? பயம், கூச்சம், யாராவது சொல்லிடுவாங்களான்னு நினைப்பு. இதனாலேயே உங்கள் விசுவாசத்தை யூஸ் பண்ணலை. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை யூஸ் பண்ணி ஆரம்பிங்க. வேலை செய்யும் இடத்துல, படிக்கும் இடத்துல, வேலை செய்ய நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் விசுவாசத்தை செய்யுங்க. சுகம் இல்லாத நம்ம மைண்டில் ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? பாஸ்டர் ஃபுல் டைம் செய்கிறாரு, நம்ம ஆஃப் டைம் செய்கிறோம், அல்லது அதுவும் செய்யலை. நாம் ஏதோ சபைக்கு போகிறோம் வாரோம், நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் கேட்பார். நம்ம விசுவாசம் கொஞ்சம் கம்மி தான். நமக்கு வரலோகத்தில் 2வது இடம் தான், அவரு தான் முதல் இடம். இப்படியே நீங்கள்லாம் நினச்சி வச்சுருக்கீங்க. நான் போகிற இடத்த நீங்கள் வர போறிய என்னங்க? நான் கூப்பிட்றவங்கள நான் போகிற இடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஆண்டவர் வைக்க போகிறது கிடையாது. நான் அப்படி நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அங்கே என்னை விட நீங்கள் கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நம்ம எப்படி கிரியை செய்கிறன்றது பொறுத்து தான். நீங்கள் என்னை விட ஆண்டவருக்காக நிறைய பயன்பட்டீங்கன்னா நான் என்னை விட கூடுதலாக கத்துறவங்கள வைக்க முடியும், எனக்கு மேலே கூட்டு வைக்க முடியும். பாஸ்டர்ன்றது அழைப்பு மட்டும்தான். விசுவாசிகளாகி நீங்கள் கத்தருக்காக பயன்பட முடியுங்க. சாதாரண மனிதர்களை கத்தர் பயன்படுத்துகிறார். நடக்க முடியாத கம்பூனி நடக்கிற ஒரு பாட்டி மூலமா 40 கல்லூரி மாணவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நடந்ததை சொல்றேன். அதுவே நடக்க முடியல, கம்பூனி நடக்கு. 40 பேர் ரட்சி நடத்திருக்கு. 12 வயசு பிள்ளை சீனாவில் 7 சபை நடத்துதான். அப்போ நான் கேள்விப்பட்டது 12 வயசு பிள்ளை தான். ஆனால் கத்தருக்கு பயன்படுது. வயது தடை அல்ல, பலவீனம் தடை கிடையாது. விசுவாசமா இருந்தா யாரை கொண்டு கத்தர் செய்வார். பாலியங்கச்சாவை ரட்சிக்கப்பட வைத்தது ஒரு 12 வயசு பிள்ளைன்னு சொல்லப்படுகிறது. அவருடைய சாட்சியை சொல்றார். 12 வயது பிள்ளை ஒரு பாலியங்கச்சாவை ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு 8 லட்சத்துக்கு மேலான விசுவாசிகள், பெரிய சபையின் போதகர். வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல், பலவீனம் என்று இல்லாமல் யாரையும் கத்தர் பயன்படுத்துவார் ஆண்டவர். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க விசுவாசத்தை. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கத்தரை பத்தி சொல்லுங்க. அவங்களுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பலவீனம் தடையாக இருக்காது. நீங்களே கடன் பிரச்சனை இருப்பீங்க, ஆனா உங்களை கொண்டு கடன் பிரச்சனை உள்ளவர்களை தீர்க்க கத்தரால் கூடும். உங்க விசுவாசமானது உங்களை சார்ந்ததல்ல, உங்கள் விசுவாசம் கத்தரை சார்ந்தது. உங்க சூழ்நிலையை வச்சு விசுவாசிக்காதீங்க, கத்தரை வச்சு விசுவாசிங்க. உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்க விசுவாசினா விசுவாசம் குறைஞ்சிரும். ஆண்டவர் வச்சு விசுவாசினா விசுவாசம் கூடும். உங்களை பார்த்து விசுவாசிச்சா உங்க கடன் பிரச்சனையும் உங்கள் வியாதியும் உங்கள் சூழ்நிலைகளும் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனா ஆண்டவரை பார்த்து விசுவாசிங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், அவர் மேல் உள்ள விசுவாசம் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வரும். உங்க கூட வேலை செய்யறவங்களுக்காக என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறவங்களுக்காக சொல்லியிருக்கீங்களா, நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவான்னு சொல்லியிருக்கீங்களா? அன்பானவர்களே, நடக்குதோ நடக்கலையோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உண்மையானதா. நமக்குள்ளேயும் கர்த்தர் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு அப்பதான் தெரியும். சுகமாக்கும் வரத்தை உங்களுக்குள்ள தேவன் தந்திருக்கிறார் எப்படி தெரிய முடியும்? நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணி சுகம் பெற்றாங்கன்னு வைங்களேன், அப்ப கண்டுபிடிச்சிடலாம் என் தேவன் சுகமாக்கும் வரத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறான்னு தெரியும். நீங்க செய்யாத வரைக்கும் தெரியாது. நீங்க ஜெபம் பண்ணி 2-3 பேர் சுகமாயிட்டாங்கன்னா களத்தில் இறங்கிடுவீங்க. அல்லேலூயா. சகோதரா, நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம். உங்களை பார்த்தா வெளியில பார்த்தா தெரியாது, பிரகாசமா தெரியாது. இவரெல்லாம் ஒரு ஆளா நினைப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாருன்னு மறந்துடாதீங்க. சில சகோதரிமார்களுக்குள்ள அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சகோதரனே, உங்களுக்குள்ள இருக்கு அந்த வரம், யூஸ் பண்ணா மங்கி போய் கிடக்கு. தட்டி எழுப்புங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. தேவையுள்ள மனுஷர்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுங்க, பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் சுகமாக்குவார். ஜெப எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க சுகம் பெற முடியும். சுகம் பெறாவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே ஒன்று சுகமாக நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு நடக்காட்டா, ஒருவேளை அவன் விசுவாசம் இல்லாதவனா இருக்கலாம், இன்னொருத்த விசுவாசிக்கும் போது அவனுக்கு சுகமாகும். நீங்க நிச்சயம் செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. இங்க நின்று பேசுறேன், நான் சும்மா பேச்சுக்காக பேசலங்க, நான் செய்ததை தான் உங்களுக்கு சொல்றேன்.
படிக்கிற காலங்களில் பள்ளி மாணவர்கள் விளையாட்டாக ஜாலியாக இருக்க நினைப்பாங்க. அப்போ கூட நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை ஏளனமா பேசிட்டு போட்டும், நான் செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருப்பேன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனுக்காக பிரகாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பயன்படுத்தினார். என் மூலமாக அநேகரை கத்த சுகமாக்கினார். பிசாசுகளை கத்த துரத்தி இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார். பிரிந்த குடும்பங்களை இணைத்திருக்கிறார். பில்லி சூனியன் செய்வனை கட்டுகள் இருந்த குடும்பங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தரின் கை மூலமாக செய்த அற்புதங்களை இன்னைக்கு யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். சாதாரண மனிதனை கொண்டு தேவன் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். விசுவாசத்தின் அளவை அவர் பரிசோதிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் விசுவாசத்தில் வளர ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தில் பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பயன்படுகிற விசுவாசம், மற்றவர்களுக்கும் கொடுக்கும் விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என் விசுவாசம் எனக்கானது மட்டுமல்ல, என் விசுவாசம் மற்றவர்களுக்கானது. என் விசுவாசம் பிறருக்கு பயன்பட வேண்டும். ஆண்டவரே, தயவாய் கேட்கிறேன், உங்க சத்தம் உயர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த கால வேளையில ரொம்ப சோர்ந்து போய் வந்து நிக்கிறீங்களா? என் விசுவாசம் குறைஞ்சிருக்கு பாஸ்டர் சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதப்பா, முன்ன மாதிரிலாம் இல்லப்பா, சோர்ந்து போயிருக்கிறாயா, சோர்ந்து போயிருக்கிறாயா. என் கஷ்டம் என் கண்ணுக்கு முன்னாடி வரும்போது என் விசுவாசமெல்லாம் குறைஞ்சிருது ஆண்டவரே. என் பலவீனம் என்ன நெருக்கும் போது என் விசுவாசமெல்லாம் குறைஞ்சிருதப்பா. என் தேவைகள் என்னை சுற்றி நிற்கும் போது என் விசுவாசமெல்லாம் குறைஞ்சிருதப்பா. நான் சோர்ந்து போயிடுறேயா, எனக்கு விசுவாசத்தை அதிகமாக்குங்கப்பான்னு கேளுங்க. பலவீனமா இருக்கிறேன், எனக்கு பலன் கொடுங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாம் கண்ண மூடி கையை உயர்த்தி கர்த்தருடைய ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவரை தொடப்பறார் மகளே. இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் தொடப்பறார். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்திருக்கு. பரிசுத்த ஆவியார் பேசி கொண்டிருக்கிறார், நான் உணர்றேன். பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்த விரும்புகிறாரு. உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை, விசுவாசத்தின் பலனை, ஆவியின் வல்லமை தர விரும்புகிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? என் விசுவாசம் அதிகமாகட்டும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீசைகள் ஜெபம் பண்ணினார்களே, நாமும் ஜெபம் பண்ணுவோமாக. இயேசுவே, கிடைப்பதனால் அல்ல, கிடைக்காவிட்டாலும் என் விசுவாசம் பெருகட்டும். நான் விரும்பியது நடக்காட்டாலும் என் விசுவாசம் பெருகட்டும். இயேசு எனக்கு போதும். இன்னைக்கு உனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா உன் சந்ததி அறுவடை செய்யும். உன் பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள். உன் குடும்பம் அறுவடை செய்யும். நீ அனுபவிக்காத உன் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். உன்னை விட உன் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார் ஆண்டவர். கஷ்டத்திலும் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காணாததை வரும் காலங்களிலே காண்பாய் மகளே, நீ காண்பாய். கர்த்தர் உனக்கு செய்வார் ஆண்டவர். உண்மையான விசுவாசம் உள்ளவனை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். உனக்காக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருவார் மகளே. நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உனக்காக நின்று பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், உன் விசுவாசத்தை பரிகசிக்கலாம், உன்னை அற்பமா பார்க்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்தி வைப்பார். கர்த்தாவே, இந்த கால வேளையில எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவங்க விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நன்மையான ஈவுகளை ஆண்டவர் தாரும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது விசுவாசத்தால் நிரப்பப்பட்ட இருதயத்தோடு இங்கிருந்து போகட்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லியிருக்கு. அந்த விசுவாசத்தை அப்படி பிள்ளைகளுக்கு தாரும். வீட்டுக்கு போன உடனே இந்த உலகம் அவள் விசுவாசத்தை குறைத்து விட கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் அவள் விசுவாசத்தை குறைத்திட கூடாது ஆண்டவரே. இந்த அக்கினி, இந்த அபிஷேகத்தின் நிறைவு, இந்த விசுவாசத்தின் உயர்வு அவங்க வாழ்க்கை முழுசும் தொடரட்டும் ஆண்டவரே. நடக்காது என்று அல்ல, கர்த்தர் நடத்தி காண்பிப்பார் என்கிற உணர்வு. என் ஆண்டவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சொல்ல, மகளே, இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ. நீ மீதியானியரை முறியடிப்பாய், முறியடிப்பாய். தேவனே, எல்லாரையும் ஆசீர்வதி, வழி நடத்தும், செழிப்பையும் மகிழ்ச்சியும் தார். கர்த்தர் பயன்படுத்துங்க. இந்த ஜனங்கள் மூலமா, இந்த விசுவாசிகள் மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும், அற்புதம் பெறணும், அற்புதம் பெறணும். உங்களுடைய பிள்ளைகள் இந்தியிலிருந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கட்டும், அற்புதங்களை காணும்படி செய்யும். நல்ல சாட்சியோடு உங்களுடைய பிள்ளைகள் வரட்டும். பாஸ்டர், கர்த்தர் என் மூலமாக இந்த அற்புதம் செய்தார்னு சாட்சியாக சொல்லட்டும், சாட்சியாக சொல்லட்டும். ஹல்லேலூயா. கைகளில் எடுத்து பயன்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.